வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜிவி டூர் பிளான் சார்பாக ஒவ்வொரு டெஸ்டினேஷனும் போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து அந்த ட்ரிப்புக்குரிய ரிவ்யூ வீடியோ அண்ட் மினிட்ஸ் ஆஃப் ட்ராவல்ஸ் வந்து நம்ம வந்து இதில் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதன் வகையில் இது எந்த பிளேஸ் பற்றின வீடியோனா, இப்போ நாங்கள் புதுசாக வந்து நம்ம நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிற நேபாள் டூர் பேக்கேஜ் மார்ச் 2025. நேபாள் ஆன்மீக சுற்றுலா மார்ச் 2025. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஜிவி டூர் பிளான்களில் வந்து நம்ம நேபாள் டூர் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த நேபாளில் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தாலுமே நம்ம இருக்க எல்லா கோவில்களில் நம்ம தரிசனம் பண்ணோம். முக்திநாத் ஆகட்டும், பசுபதிநாத் ஆகட்டும். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் நிறைய கோவில் எங்கேங்கிறது வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த நேபாள் பேட்ச் இப்போ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அக்டோபர் மந்த் வந்து நம்ம செகண்ட் பேட்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க இது லிமிட்டான 6 தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பார்க்குறவங்க சீக்கிரம் புக் பண்ணுங்க, பண்ணி வச்சுக்கலாம் முன்னாடி. சரிங்களா? இந்த நேபாள் ஆன்மீக சுற்றுலாவில் என்னென்ன பிளேஸ் கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவோட 108 திவ்ய தேசங்களில் ரொம்ப முக்கியமான கோவிலான முக்திநாத் கோவில், சிவனோட பசுபதிநாத் கோவில். ஸோ இது போக புத்தர் பிறந்த இடமாக லும்பினி, இது போக நம்ம இந்தியாவில் இருக்க நம்ம காசி, அயோத்தியை, பிரயாக்ராஜ், அலகாபாத். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணுறது தான் நேபாள் ஆன்மீக சுற்றுலா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேட்சில் வந்து உங்களோட ஃபீட்பேக் அங்கே பார்க்கலாம். என்னோட பேர் முரளீஸ்வரன், கடலூர்லேருந்து வரேன். ஜிவி டூரில் இது 3வது முறையாக நான் வந்துட்டுருக்கேன். இந்த யாத்திராவில் அயோத்தி முக்கியமாக நான் பார்த்தேன். பிரயாக்ராஜ், அயோத்தி, நேபாள் பார்டர் உள்ள வந்துட்டு லும்பினி, முக்திநாத், இப்போ வந்து கேதார்நாத், இது பசுபதிநாத் வந்திருக்கேன். இந்த டூரில் அற்புதமாக இருக்குப்பா. நான் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உணவு, இருப்பிடம் எல்லாமே வந்து நிறைவாக இருக்குது. நேரம் காலம் பார்க்காம எங்களோடய அந்த சமையல்காரெல்லாம் பயணிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா டைம் எஃபர்ட் போட்டு எங்களுக்கு சுவையான உணவு பரிமாறுறாங்க, சுவையாக பரிமாறுறாங்க. ஏசி அக்கோமடேஷன் தான், ரொம்ப சௌகரியமாக இருக்குது. நான் இண்டிவிஜுவலாக தான் வந்திருக்கேன். நான் நிறைவாக உணர்றேன். இந்த ட்ரிப்பில் உங்களுக்கு பிடிச்ச இடம் இது? எனக்கு பிடிச்சது, நான் வந்து முக்திநாத்தே தேடணும்னு வந்தேன். இங்கே பசுபதிநாத் சான்ஸே இல்லை. என்னோட உயிரே போயிடுற மாதிரி இருக்கு. ஏங்க, அற்புதமான ஒரு அனுபவம். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜிவி டூர் கூட எங்களோட இது 2வது டூர். ஜிவி டூர் கூட சரிங்களா? என்னை பொறுத்தவரை பெஸ்ட்லயும் பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜிவி டூர். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன், ஹோட்டல்ஸ், 2வது சாப்பாடு, எல்லா ஸ்டாஃபுமே ரொம்ப நல்லா கேரிங்கா, ரொம்ப நல்லா கோஆபரேட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ரொம்ப 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 நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். என் பேர் கோவை சங்கர். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் இது இப்போ ஜிவி டூரில் வந்து 4வது டூராக வந்துட்டுருக்கேன். இந்த நேபாள் யாத்திரைன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. நான் முதல்ல புக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோடனே நான் வந்து புக் பண்ணிட்டேன். நானும் என் ஃப்ரெண்டும் புக் பண்ணியிருந்தோம். அவரால் லாஸ்ட் மினிட்ல ஃப்ரான்ஸ் போகிறதுனால வர முடியல அவரால். நான் வந்துட்டேன். அதான் ஜாமுன்னு ஃபஸ்ட்டு வந்த உடனே நாங்கள் வந்து பிரயாக்ராஜில் அந்த கும்பமேளா இடத்துல வந்து குளித்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அயோத்தியாவில் வந்து ஃபுல்லாக சூப்பராக பார்த்தோம். ராமர் தரிசனம்லாம் பார்த்தோம். அங்கே ஸ்ரீராமநவமி உற்சவம் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கேருந்து நாங்கள் நேராக கிளம்பி நேபாள் வந்தோம். நேபாள் வந்தோடனே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ரொம்ப அருமையான கண்ட்ரி. ஜிவி டூர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு ஏசி பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது பஸ்ஸு. அதுக்கப்புறம் நேபாளுக்குள்ளே வந்தப்புறம் அவங்க கண்ட்ரியோடைய ஒரு மினி பஸ் மாதிரி ஒன்று இருந்தது. அதில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். நல்லா தங்கின ஹோட்டல் எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் நல்லா வந்து 3 டைம்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், நைட்டு டின்னர் எல்லாமே நல்லா. கொஞ்சம் டைமிங்ஸ் மட்டும் முன்ன பின்ன இருந்தாலும் வந்து அது வந்து நம்ம ட்ராவலிங்லேயே ரொம்ப இதாக இருந்ததுனால அது நல்லா இருந்தது. ஃபுட்டெல்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டே பண்ணோம். அதே மாதிரி கோயிலெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்திநாத் போயிட்டு வந்தோம். ஐயோ, டேஞ்சரஸ் அண்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாம் அருமையான ரூட்டு. பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, அந்த மாதிரி இருந்தது. குணசேகரன், நான் கல்வி ஆய்வாளர், ஓய்வு. எங்கள் சொந்த ஊர் தேனி மாவட்டம் மார்க்கேன்கோட்டை.
நான் வந்து இந்த ஜிவி டூர்ல வந்து இந்த 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 பிளான்ல வந்தோம். நாங்கள் நேபாளுக்கு வந்தோம். நேபாளுக்கு வந்த சமயத்தில் ரொம்ப சிறப்பாக அவங்க பண்றாங்க. சின்ன பசங்களா இருந்தா கூட ரொம்ப சிறப்பாக பண்றாங்க. அதாவது நான் தங்கும் இடம் அருமையான தங்க இடம் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம சவுத் இந்தியன் மெஸ்ஸு, நம்ம மெஸ்ஸே கூட வந்து அங்கே சாப்பாடு நம்ம விருப்பப்பட்ட சாப்பாடை கொடுக்குறாங்க. அதே மாதிரி கைட்லைன் கூட வரும்போது எல்லாமே கைடு வர வச்சு ராஜ்யம் சொல்லி ஒருத்தர் கைடு வச்சு எல்லாத்தையும் அவர் நல்லா என்கரேஜ் பண்றாரு. எல்லாத்தையுமே சூப்பரா பண்றாரு. அவர் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போறாங்க. இப்போ எல்லா கோயிலும் நாங்கள் வந்து ஹிமாலயால இருந்து எல்லா கோயிலையும் பார்த்துட்டு வந்தோம். நல்லா சிறப்பாக இருந்தது. மறுபடியும் இது நான் வந்து போன 2023 ஒரு டூர் இவங்க கூட வந்திருந்தோம். டெல்லி டூர், டெல்லி, ஆக்ரா, அந்த மாதிரி திருவேணி சங்கமம், அலகாபாத், அப்புறம் காசியெல்லாம் வந்தோம். ரொம்ப சிறப்பாக அப்பயும் நடத்துனாங்க. அதை பார்த்து நான் இந்த வட்டமும் வந்தோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட எங்கள் குரூப்பு இதே குரூப்பு தான் லாஸ்ட் டைம் வந்திருந்தோம். அப்பயும் நல்லா சிறப்பாக பண்ணாங்க. அதை வச்சு தான் நாங்கள் இப்பயும் மறுபடியும் வந்தோம். நல்லா பண்ண போய் தான் இப்போ வந்தோம். மறுபடியும் எந்த டூர்னா நாங்கள் கண்டிப்பாக வருவோம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஆமா, உண்மையில நாங்கள் நன்றி சொல்லணும். ஃபேமிலி சார்பா நன்றி சொல்லுங்க. நீ சொல்லுங்க. உண்மையிலே சொல்ல போனா ரேட்டு மற்ற டிராவல்ஸ் காட்டி கம்மியா இருக்குது. நல்லா இருக்குது, கம்மியா இருக்குது, உண்மையிலே கம்மியா இருக்குது. எப்படி சிறப்பா நடத்துறாங்க.